எதிரொலிக்க வெற்றி நடை போடுகிறது. வி கிரியேஷன்ஸ் கலைப்பொலி எஸ் தானு வழங்கும் உலக நாயகன் கமலுடன் கமல் மோதும் ஆளவந்தான். இயக்கம் சுரேஷ் கிருஷ்ணா. Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லஞ்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? மகாநதி சோபனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மகாநதிக்கு பிறகு அவங்க வேற எந்த திரைப்படத்திலாவது நடிச்சிருக்காங்களான்னு பஞ்சாப்ல இருந்து மணிகண்டன் கேட்டிருக்காங்க. மகாநதி சோபனா அடிப்படையில் ஒரு கர்நாடக இசை பாடகி. இப்பவும் பல ஊர்களில் கச்சேரி நடத்திட்டு இருக்காங்க. அது தவிர தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, ஆங்கிலம், படுகா போன்ற பல மொழிகளில் இசை ஆல்பங்களை வெளியிட்டிருக்காங்க. மகாநதிக்கு பின்னால வேற எந்த படத்துலையும் சோபனா நடிக்கல. நடிகை மீனா கதாநாயகியா நடிச்ச முதல் திரைப்படம் இது எனது தமிழ் திரைப்படமா? திருமுலைவாயிலிருந்து சுந்தரவர்தன் கேட்டிருக்காங்க. மீனா கதாநாயகியாக முதல்ல தமிழ் படத்தில் நடிக்கல, தெலுங்கு படத்தில் தான் நடிச்சாங்க. நவயுகம் என்ற படம் தான் தெலுங்குல அவங்க கதாநாயகியாக அறிமுகமான படம். தமிழ்ல மீனா கதாநாயகியாக நடித்த முதல் திரைப்படம்னா அது ஒரு புதிய கதை என்ற திரைப்படம். ஒரு காலத்துல தமிழ் சினிமாவினுடைய சூப்பர் ஸ்டாரா இருந்த நடிகர்கள் PU சின்னப்பா அண்ட் MK தியாகராஜ பாகவதரை நீங்க சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? அப்படி கிடைச்சிருந்ததுன்னா அந்த அனுபவத்தை பத்தி ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையில இருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருக்கின்ற 2 உச்ச நட்சத்திரங்கள்ல PU சின்னப்பாவை நான் நேர்ல பார்த்ததே இல்லை. ஆனா MK தியாகராஜ பாகவதரை ஒரு முறை நேரிலே பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. நான் சிறுவனாக ஆற்காடு அப்படின்ற ஊரில் படித்து கொண்டிருந்த போது அங்கே நாடகம் நடத்துவதற்காக வந்தார் MK தியாகராஜ பாகவதர். அப்போது ஒரு சிறுவனாக அவருடைய நாடகத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அண்மையில KS ரவிக்குமார் சார் படையப்பா படத்துல நடிகர் சிவாஜி சாருடைய நடிப்புல பண்ண சின்ன திருத்தத்தை பத்தி சொல்லியிருந்தாரு. அது ஆனா சிவாஜி சாரை சிறிது அவமானப்படுத்தின மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கனடால இருந்து சிவா கேட்டிருக்காங்க. சிவாஜியுடைய நடிப்பிலே தான் செய்த திருத்தத்தை தான் அந்த பேட்டியில KS ரவிக்குமார் பதிவு செய்திருந்தார். சிவாஜி மேல மிகுந்த மரியாதை அன்று முதல் இன்று வரை வைத்திருப்பவர் தான் KS ரவிக்குமார். அதனால நீங்க குறிப்பிட்டிருக்கிற மாதிரிலாம் அந்த பேட்டியை பார்க்கும்போது எந்த எண்ணமும் எனக்கு தோன்றவில்லை. ஆளவந்தான் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் பாடகர் சங்கர் மகாதேவனானு அம்ஜிக்கரையில இருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருப்பது சரியான தகவல் தான். ஆளவந்தான் திரைப்படத்துக்கு இசையமைத்தது சங்கர் மகாதேவன் தான். அந்த காலகட்டத்தில் இஷான் லாய் ஆகியோரோடு சேர்ந்து திரைப்படங்களுக்கு இசையமைத்துக் கொண்டிருந்தார் சங்கர் மகாதேவன். இயக்குனர் மகேந்திரன் சார் எத்தனை திரைப்படங்களை இயக்கியிருக்காருன்னு திருநெல்வேலியில இருந்து தங்கராஜ் கேட்டிருக்காங்க. டைரக்டர் மகேந்திரன் இயக்கிய மொத்த திரைப்படங்களுடைய எண்ணிக்கை 12. ஆளவந்தானன் முத்து மாதிரி ரீரிலீஸ் பண்ணப்பட்ட படங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் எப்படி விநியோகிக்கப்படுது? ஏன்னா அந்த ஹீரோக்களினுடைய மார்க்கெட் வேல்யூ இப்ப வெகுவா அதிகரிச்சிருக்கேன்னு சிதம்பரம்ல இருந்து ரஞ்சித் கேட்டிருக்காங்க. முத்து, ஆளவந்தான் போன்ற படங்களை திரையிட்ட திரையரங்குகளில் பெரும்பாலும் திரையரங்குக்கு 50%, விநியோகத்திற்கு 50% என்றுதான் பங்குத்தொகையை பிரித்து கொண்டார்கள். இனிமே நடிகர்கள் சூர்யா அண்ட் கார்த்தியுடைய படங்களுக்கு மக்கள் மத்தியில வரவேற்பு எப்படி இருக்கும் சார்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. எதனால் இப்படி ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு புரியல. சூர்யா, கார்த்தி படங்களுக்கு இப்போது என்ன ஆதரவை ரசிகர்கள் தந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆதரவு நிச்சயமாக எதிர்காலத்திலும் தொடரும். பிளாக் அண்ட் ஒயிட் சரித்திர திரைப்படங்கள்ல ராஜா அல்லது இளவரசர் வேஷத்துல உடை நீர்த்தி, அழகு, கத்தி சண்டை ஆகிய விஷயங்கள்ல ஜொலிப்பவர் MGR சாரா அல்லது சிவாஜி சாரான்னு திருமுலைவாயிலிருந்து சுந்தரபரன் கேட்டிருக்காங்க. அந்த காலகட்டத்திலே தமிழ் சினிமாவின் மூவேந்தர்கள் என்று போற்றப்பட்ட 3 நடிகர்கள்னா MGR, சிவாஜி, ஜெமினேசன் ஆகிய 3 தான். அந்த 3க்குமே சரித்திர கால பாத்திரங்கள் கனகச்சிதமாக பொருந்தும் அப்படின்றது தான் உண்மை. ஹிந்தி திரைப்படத்துல 5 நிமிஷம் சிறப்பு தோற்றத்துல நடிகர் அமிதாப் பச்சன் சார் வந்திருந்தாலுமே டைட்டில் கிரெடிட்ல அவருடைய பேர் தான் முதல்ல இடம்பெறும். இப்போ நடிகர் ரஜினிகாந்த் சார் கூட அவர் நடிச்சிட்டு இருக்கும் பொழுது தலைவர் 170 திரைப்படத்திலையும் அவருடைய பேர் முதலாவதாக இடம்பெறுமானு யாழ்ப்பாணத்துல இருந்து ஜானி கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு ரஜினிகாந்தே சூப்பர் ஸ்டார் என்று கருதுகின்ற அமிதாப் பச்சன் நடிக்கின்ற படத்துல நிச்சயமாக அமிதாப் பச்சனுடைய பெயர் தான் டைட்டில்ல முதல்ல இடம்பெறும். கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்துல நடிகை சுகாசினுடைய தந்தையா நடிச்ச நடிகர் யாரு அண்ட் அவருடைய வாய்ஸ் அப்பவே ஃபேமஸ் ஆசர்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. கோபுரங்கள் சாய்வதில்லை படத்துல சுகாசினுடைய தந்தையாக நடித்த நடிகருடைய பெயர் TK சந்திரன். அந்த காலகட்டத்தில் பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம பல மொழிமாற்ற படங்களுக்கு பின்னணி குரலும் கொடுத்திருக்கிறார். டூ படத்தினுடைய இயக்குனருடைய பேர் என்ன? அவர் இப்ப என்ன திரைப்படத்தை இயக்கிட்டு இருக்காரு அண்ட் அவர் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணாருன்னு சென்னையில இருந்து சிவா கேட்டிருக்காங்க. டூ திரைப்படத்தினுடைய இயக்குனருடைய பெயர் ஸ்ரீராம் பத்மநாபன். இப்ப அவர் எந்த திரைப்படத்தையும் இயக்குவதாக தெரியல. கவிஞர் வைரமுத்து சாருடைய புத்தகங்கள் வேணும், அது எங்க கிடைக்கும்னு வேல் கேட்டிருக்காங்க. கவிஞர் வைரமுத்துடைய நூல்களை பொறுத்த வரைக்கும் எந்த புத்தக கடைக்கு போனாலும் அந்த புத்தக கடையில நிச்சயமா அவருடைய நூல்கள் கிடைக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா ஆன்லைன்ல அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற வலைதளங்கள்லையும்
அவருடைய புத்தகங்களை நீங்கள் வாங்கலாம். ஜெயிலர், வேட்டையன், ஜெயிலர் 2 ஆகிய திரைப்படங்கள்ல ரஜினி சார் போலீஸ் வேடத்திலேயே நடிக்கிறாரே, இது ரசிகர்களுக்கு ஒரு சில இடங்கள்ல ஒரே பாத்திரத்தையே பாக்குறோன்ற சலிப்பை ஏற்படுத்திடாதா? இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்குற தலைவர் 171 திரைப்படத்திலையும் போலீஸ் கதாபாத்திரத்தில் தான் ரஜினி சார் நடிக்கிறாரான்னு யாழ்ப்பாணம் சந்து ஜானி கேட்டிருக்காங்க. ஜெயிலர் திரைப்படத்திலே காவல்துறை அதிகாரியாக ரஜினி நடித்திருந்தார். அதனால அந்த படத்துடைய பார்ட் 2லையும் நிச்சயமா அந்த பாத்திரத்தில் தான் அவர் நடிப்பார். வேட்டையன் திரைப்படத்திலே அவர் போலீஸ் அதிகாரியுடைய பாத்திரத்தில் நடிப்பதாக உங்களுக்கு யார் சொன்னது? அந்த படத்திலே அவர் ஏற்றுக்கொண்டிருப்பது காவல்துறை அதிகாரியின் வேடம் அல்ல. இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு பெரிய வெற்றி கொடுத்த படம் லியோவா அல்லது விக்ரமானு யூஎஸ்ல இருந்து வினோத் கேட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த படம்னா விக்ரம் படத்தையோ லியோ திரைப்படத்தையோ நான் சொல்ல மாட்டேன். கைதி திரைப்படத்தை தான் நான் சொல்வேன். கைதி படத்துடைய வெற்றி தான் விக்ரம், லியோ திரைப்படங்களை இயக்கக்கூடிய வாய்ப்பை அவருக்கு பெற்று தந்தது. சார், வேட்டையன் திரைப்படமும் ஜெய்வீம் திரைப்படம் மாதிரி உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சு எடுக்கப்பட்ட படமா? அண்ட் வேட்டையன் திரைப்படத்தினுடைய டைட்டில் டீசர் உங்களை கவர்ந்ததான்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. வேட்டையன் திரைப்படத்தினுடைய டீசர் என்னை ரொம்பவே கவர்ந்தது என்று சொல்லலாம். அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் அது உண்மை சம்பவங்களுடைய அடிப்படையில் உருவாகின்ற கதை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் சில உண்மை சம்பவங்கள் அந்த படத்தில் இடம்பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கு. தமிழ் சினிமால பல நடிகர் நடிகைகளுக்கு விருதுகளும் அங்கீகாரமும் வாங்கி கொடுத்த பல மூத்த இயக்குனர்கள் இப்போ நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெண்ட் எப்போதுல இருந்து ஆரம்பிச்சது? அண்ட் இப்படி நடிச்சிட்டு இருக்க இயக்குனர்கள் ஏன் எந்த விருதும் வாங்கலன்னு மதுரையில இருந்து நைமு கேட்டிருக்காங்க. பல நடிகர் நடிகைகளுக்கு விருதுகளை வாங்கி கொடுத்த இயக்குனர்கள் எல்லோருமே நல்ல நடிகர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களில் ஒரு சிலர் நல்ல நடிகர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இயக்குனர்களில் முக்கியமான ஒரு இயக்குனராக பாரதி ராயாவை நான் பார்க்குறேன். இப்போது தேசிய விருது கிடைக்கத்தக்க சில பாத்திரங்களில் அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படங்கள் அவருக்கு அது போன்ற விருதுகளை பெற்றுத்தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து என்று ஒரு தகவல். நடிகர் தினம் சிவாஜி கணேசனும் ஜெயலலிதாவும் இணைந்து நடித்த கலாட்டா கல்யாணம் திரைப்படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக தமிழ் சினிமா உலகில் அமைந்தது என்பதை பற்றி நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். ஆனால் அந்த கதை எப்படி உருவானது என்பதை பற்றி உங்களில் பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அதை பற்றி தான் இன்னைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். 1965ஆம் ஆண்டிலே இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே போர் மூண்டது. அந்த போரிலே பங்கு பெற்ற வீரர்களுக்கு உதவி செய்வதற்காக நிதி திரட்ட முடிவு செய்த தமிழக அரசு சிவாஜி கணேசனை அணுகி பல ஊர்களிலே கலை நிகழ்ச்சி நடத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, பல ஊர்களில் கலை நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்றால் குறைஞ்சபட்சம் 2 மணி நேரமாவது அந்த நிகழ்ச்சி நடக்கணும் இல்லையா? வெறும் பாடல் ஆடலோடு இருந்தால் 2 மணி நேரம் எப்படி நடக்கும்? அதனால் அந்த கலை நிகழ்ச்சியில் ஒரு நாடகம் போடலாம் அப்படின்னு முடிவெடுத்தார் சிவாஜி. அப்படி முடிவெடுத்த உடனே அவர் அழைத்தது சித்ராலயா கோபுவத்தான். நாம் நடத்த போகிற இந்த கலை நிகழ்ச்சியில் என்னோட சவுகார் ஜானகி, சந்தியா, ஜெயலலிதா, KR விஜயா, முத்துராமன், நாகேஷ் இப்படின்னு பல நட்சத்திரங்கள் நடிக்கிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நீ எழுதி தரணும். ஒரு 4-5 நாளில் எழுதி தந்துட்டுன்னா கலை நிகழ்ச்சியில் அந்த நாடகத்தை போட்டுடலாம் என்று சித்ராலயா கோபுவிடம் சொன்னார் சிவாஜி. சிவாஜி அப்படி சொன்னதை தொடர்ந்து சித்ராலயா கோபு எழுதிய நாடகம் தான் கலாட்டா கல்யாணம் என்ற நாடகம். அந்த நாடகத்தினுடைய கதைப்படி சோம்பேறியான ஒரு தந்தை, அவருக்கு 4 மகள்கள். அந்த 4 பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவர் எந்த முயற்சியும் செய்ய மாட்டார். தன்னுடைய 2வது பெண்ணினுடைய காதலனை கூப்பிட்டு, உனக்கு என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நீ மற்ற பெண்கள் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் மாப்பிள்ளை தேடி கொண்டு வரணும். எல்லாருக்கும் மாப்பிள்ளை தேடி கொண்டு வந்துட்டீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்பார் அந்த தந்தை. இதுதான் அந்த கதைக்கு. இந்த கதை ரெடியான உடனே சிவாஜியிடம் போய் படித்து காட்டினார் சித்ராலயா கோபு. சிவாஜிக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருச்சு. கலாட்டா கல்யாணம் படத்தை இயக்கியது சி.வி. ராஜேந்திரன். ஆனால் நாடகத்தை இயக்கியது நடிகர் தினம் சிவாஜி கணேசன். ஒவ்வொரு கதாபாத்திரமும் எப்படி வசனம் பேசணும், அவருடைய உடல் மொழி எப்படி இருக்கணும் என்பதையெல்லாம் அவர்தான் திட்டமிட்டு வடிவமைத்தார். பல ஊர்களில் அந்த நாடகம் நடைபெற்றது. எல்லா ஊர்லேயும் அந்த நாடகத்துக்கு எக்கச்சக்கமான கைத்தட்டல்கள், மிகுந்த வரவேற்பை பெற்ற நாடகமாக அந்த நாடகம் அமைந்தது. எல்லா ஊர்களிலும் மக்கள் மிகச்சிறந்த வரவேற்பு அந்த நாடகத்துக்கு கொடுக்கவே அந்த நாடகத்தை படமாக்கினால் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று அப்போதே கணக்கு போட்டார் சிவாஜி. அதன் காரணமாக சித்ராலயா கோபுவை அழைத்தவர், இந்த கதையை வேறு யாருக்கும் கொடுக்காத, நம்முடைய நிறுவனத்திலேயே இதை படமாக்கலாம் என்றார். அப்படி உருவானது தான் கலாட்டா கல்யாணம் திரைப்படம். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.